வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்பம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கும்பம் ராசியில் விளங்கும் 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான தெய்வீக ஆற்றலைக் கொண்டு திகழ்கின்றன. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் அமைந்து சமூக இணைப்புகளையும் கூட்டு முயற்சிகளையும் வலுப்படுத்துகிறது. இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளைச் சந்திப்பர். மேலும் புதிய நட்புகள் மலரும் நேரமாகவும் இது அமையும். சதயம் நட்சத்திரம் தன் 4 பாதங்களிலும் முழுமையாக விரிந்து உள்முக பயணத்திற்கும் ஆன்மீக தேடலுக்கும் அழைப்பு விடுக்கிறது. தனிமையில் தெளிவு பிறக்கும் இந்த வேளையில் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். எனினும் இது வெறும் தனிமை அல்ல, சுய கண்டுபிடிப்புக்கான புனித நேரம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் ஆழமான உள்ளார்ந்த மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. பங்குதாரர் உறவுகளில் புதிய புரிதல்கள் மலரும் காலம் இது. அதே சமயம் வாழ்க்கையில் சமநிலையை தேடும் ஆன்மீக பயணமும் தொடங்கும். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் தன் தனித்துவ அருளால் கும்ப ராசியினருக்கு வெவ்வேறு வழிகளில் வழிகாட்டுகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் லாபஸ்தானத்தில் ஒன்றாக அருள் புரிகிறார்கள். இந்த தெய்வீக சங்கமம் வருமான வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது. சமூக தொடர்புகள் வழியாக புதிய திட்டங்கள் மலரும், நண்பர்களின் ஆதரவும் உறுதியான பலமாக அமையும். எனினும் மாத 2ஆம் பாதியில் இந்த கிரகங்கள் அனைவரும் செலவு ஸ்தானத்திற்கு நகரும் வேளையில் செலவினங்களில் கவனம் தேவைப்படும். பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும், தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் மனம் மலரும், ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன் தரும், அதே வேளையில் நிதி விஷயங்களில் திட்டமிட்ட அணுகுமுறை அவசியமாகும். சனி பகவான் தனஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து குடும்ப சொத்துக்களில் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறார். அவசர முடிவுகளைத் தவிர்த்து நிதானமாக செயல்படும்படி அவர் அறிவுறுத்துகிறார். அதே சமயம் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் தங்கியிருக்கும் குரு பகவான் படைப்பாற்றல் முயற்சிகளில் ஆழமான சிந்தனையை ஊக்குவிக்கிறார். முதலீடுகள் தொடர்பான முடிவுகளை மறுஆய்வு செய்யவும், கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இது சரியான நேரம். விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் இந்த காலகட்டம் எதிர்கால செழுமைக்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்துத் தரும். ராகு பகவான் வக்ர நிலையில் லக்னஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற சவால்கள் எழலாம். எனினும் தினசரி யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை இந்த சூழலை சமாளிக்க பெரிதும் உதவும். மாத 2ஆம் பாதியில் பல கிரகங்கள் ஓய்வு ஸ்தானத்தில் ஒன்று கூடும் வேளையில் உடலுக்கு தேவையான ஓய்வை வழங்குவது முக்கியமாகும். உணவுப் பழக்கங்களில் சுய கட்டுப்பாடு அவசியம், குறிப்பாக அதிக எண்ணெய் மற்றும் காரம் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் சனி பகவான் வாக்கு விஷயங்களிலும் கண் பார்வையிலும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நினைவூட்டுகிறார். குரு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தில் புத்திரஸ்தானத்தில் தங்கியிருந்து மன அமைதிக்கான ஆன்மீக பாதையை சுட்டிக்காட்டுகிறார். முருகப்பெருமானின் அருளை தேடுவது இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மை பயக்கும். இவ்வாறு கிரகங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி உடலையும் மனதையும் ஒருங்கே பேணினால் ஆரோக்கியமான வாழ்வு மலரும். மாதத்தின் முதல் பாதியில்
4 முக்கிய கிரகங்கள் நட்பு வட்டத்தின் களத்தில் ஒன்று கூடுவதால் சமூக உறவுகளில் இனிமை பெருகும். தொழில் தொடர்பான புதிய அறிமுகங்கள் எதிர்காலத்தில் நீடித்த பலன்களை தரக்கூடியவையாக அமையும். கேது பகவான் வக்ர நிலையில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திருமண உறவில் ஆழமான புரிதல் தேவைப்படும் காலம் இது. துணைவரின் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகளை உணர்ந்து அன்புடன் பதிலளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் ஆன்மீக பயணத்தில் இருவரும் கைகோர்த்து செல்லும்போது உறவின் அடித்தளம் மேலும் வலுப்பெறும். சுக்கிர பகவான் மாத 2ஆம் பாதியில் தனிமை ஸ்தானத்திற்கு நகரும் வேளையில் அன்பின் உணர்வுகள் புதிய ஆழத்தை எட்டும். தனிமையின் தருணங்களில் உறவுகளின் மதிப்பு தெளிவாகும். அதே சமயம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவிய மனக்கசப்புகள் கரையும் வாய்ப்பும் உருவாகும். பொறுமையின் சக்தியும் மன்னிப்பின் இனிமையும் இணைந்து உறவுகளில் புதிய அமைதி மலரும். இவ்வாறு கிரகங்களின் அருளால் உறவுகளில் புதிய பரிமாணங்கள் வெளிப்படும் மாதமாக இது அமையும். செவ்வாய் பகவான் மாத முதல் பாதியில் லாபஸ்தானத்தில் வீற்றிருந்து குழு நிகழ்வுகளிலும் சமூக இயக்கங்களிலும் தலைமை பொறுப்பேற்க அருள் புரிகிறார். உங்கள் இயல்பான திறமைகள் பிரகாசிக்கும் மேடைகள் காத்திருக்கின்றன. புதன் பகவான் அதே களத்தில் சஞ்சரித்து தொழில்நுட்ப அறிவையும் தொடர்பாடல் ஆற்றலையும் மெருகூட்டுகிறார். சமூக வலைதளங்களில் உங்கள் கருத்துகள் வரவேற்பை பெறும் வேளை இது. எனினும் வார்த்தைகளின் வலிமையை உணர்ந்து பொறுப்புடன் பகிரும்படி அவர் நினைவூட்டுகிறார். மாத 2ஆம் பாதியில் பல கிரகங்கள் தொலைதூர இணைப்புகளின் களத்திற்கு நகரும் வேளையில் வெளிநாட்டு தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை திறக்கும். தூர தேச ஒத்துழைப்புகள் பலன் தரும். தேவையில் உள்ளவர்களுக்கு கரம் நீட்டும் புண்ணிய வாய்ப்பும் அமையும். இந்த சேவை உங்கள் உள்ளத்தில் ஆழமான நிறைவை ஏற்படுத்தும். சனி பகவான் குடும்ப மரபுகளின் இருப்பிடத்தில் அமர்ந்து பாரம்பரியத்தின் பெருமையை நினைவூட்டுகிறார். பழமையின் அறிவுடன் புதுமையின் சிந்தனையை இணைத்து காலத்திற்கேற்ற சமநிலையை உருவாக்கும் ஞானத்தை அவர் வழங்குகிறார். இவ்வாறு சமூக செயல்பாடுகளிலும் உலக தொடர்புகளிலும் விரிவடையும் வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இது மலரும். குரு பகவான் வக்ர நிலையில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்முக பயணத்திற்கான தெய்வீக அழைப்பை விடுக்கிறார். கடந்த கால ஆன்மீக அனுபவங்கள் மனதில் மீண்டும் எழும் காலம் இது. முன் செய்த நற்செயல்களின் பலன்கள் நினைவுக்கு வரும். அவற்றின் ஆழமான அர்த்தங்களை உணரும் வாய்ப்பு கிடைக்கும். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் லக்னஸ்தானத்தில் நிலை கொண்டு நீங்கள் யார் என்ற கேள்விக்கு விடை தேட வழிகாட்டுகிறார். தியானம், நாம ஜபம், மந்திர உச்சரிப்பு ஆகியவை மனதில் தெளிவான பார்வையை உருவாக்கும். விநாயகப் பெருமானின் அருள் வாழ்வியல் தடைகளை எளிதில் கடக்க உதவும். கேது பகவான் வக்ர நிலையில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்து ஆன்மீக பயணத்தில் துணையுடன் இணைந்து செல்ல அறிவுறுத்துகிறார். கோயில் தரிசனங்கள், புனித நீராடல், ஆழ்ந்த பிரார்த்தனை ஆகியவை உள்ளத்தில் அமைதியை நிலைநாட்டும். மாத 2ஆம் பாதியில் பல கிரகங்கள் முக்திஸ்தானத்தில் ஒன்று கூடும் வேளையில் பற்றுகளை விடுவித்து உயர்ந்த சிந்தனைக்கு வழி பிறக்கும். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது, தான தர்மங்கள் புரிவது ஆகியவை ஆன்மீக வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இவ்வாறு கிரகங்களின் அருளால் ஆன்மீக பாதையில் ஆழமான முன்னேற்றம் காணும் புனித காலமாக இது அமையும். ஜனவரி 2026 கும்பம் ராசியினருக்கு சுய ஆராய்ச்சியும் உள்முக வளர்ச்சியும் நிறைந்த காலமாக விளங்குகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சமூக இணைப்புகள் வலுப்பெற்று வருமான வாய்ப்புகள் விரிவடையும். 2ஆம் பாதியில் தனிமையின் சக்தி உணரப்பட்டு ஆன்மீக தேடலுக்கான ஆழமான வாய்ப்புகள் திறக்கும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.